இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 11 போகுது. நாங்கள் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 24th நைட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். இவன் என்ன பண்ணுற? குலோப் ஜாமுன் மாவு பிசைஞ்சிட்டு இருக்கேன். மணி என்ன? தூங்க விடுறீங்க எங்களே. தூங்க முடியாது. சர்ச்சுக்கு 3 o'clock தான் நாங்கள் திரும்பி கிளம்பணும். அதனால் தூங்கலை. தூங்குறோமான்னு தெரில. தூங்கினோம்னா நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். பூ கட்டிட்டியாம்மா? கட்டணும். பூவுமே கொஞ்சம் கட்டி கொடுத்துருக்காங்க அம்மா. அம்மா தூக்கமாக வருது என்னவா டயர்டாக இருக்காங்க. போய் படுத்துருவேன். காலையிலேருந்தே நல்லா அலைஞ்சிட்டு தான் இருந்தோம். சரி, என்னென்ன பண்ணுறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்க்கலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் நேமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ கொடுப்பலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். அப்புறம் என்னோட திங்ஸுமே எடுத்து வைக்க போகிறேன். அதை நான் வீடியோ இருக்குமான்னு தெரில. நான் முடிஞ்சாலும் அதை நினச்சி அதை நான் பண்ண போகிறேன். ஏன்னா காலையில் வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தேடிட்டு இருக்கணும். ஸோ இப்போவே நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகிடும். காலையில் சீக்கிரமாக வேறு கிளம்பி போகணும். அதனால் எல்லாத்தையுமே இப்போவே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அம்மாவுமே பூக்கட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கட்டிட்டு அப்புறம் அவங்க ஒர்க் பார்த்தாங்க. பார்த்தீங்கன்னா மாவுமே பசஞ்சு வச்சுட்டாங்க குலோப் ஜாமுக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாடுக்காண்டி கடலை ஊற வச்சுருக்காங்க. நாளைக்கு என்ன வேணுன்றதை நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு போய் இலை வாங்கிட்டு வந்துட்டோம். கிடைக்கல, கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சிச்சு. மறந்துட்டோம் இலை வாங்குறதவே. இப்போ லாஸ்ட்டாக தான் போய் வாங்கிட்டு வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் மாவு உருட்டி வச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீனி பாகு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஜாலி ஜாலி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். பொரிச்சு எடுத்துகிட்டு இருந்தோம். தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மா பொறிக்க போயிட்டாங்க. எனக்கு தூக்கமாக வருது. ஸோ நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். காலையில் எழுந்திரிச்சிட்டு என்னென்ன பண்ணலான்றது பார்க்கலாம். அக்காவுமே கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நானுமே எல்லா ஒர்க் என்னோடய ஒர்க் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். அம்மா அதை பொரிச்சு வச்சுட்டு அவ்வளோதான், அவங்களும் முடிஞ்சிடுவாங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து முடிச்சிருக்க முடியல, தூக்கம் வருது. ஸோ தூங்கிட்டு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சி என்னென்னலாம் பண்ணணுன்றதை அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். டட்டா, குட் நைட், பை பாய் எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த ஃப்ரெஷ்ஷாகி கிளம்பிட்டேன். இன்னும் மேக்கப் பண்ணிட்டு தான் பண்ணணும். டயம் ஆகிடுச்சு. நான் போய் கிளம்பிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் அவுட்ஃபிட் காமிக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆச்சு, டயர்டிச்சு. நம்ம சர்ச்சு கிளம்பலாம். ஃபுல் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்றதை நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணேன். இல்லை நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாய். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபுல் அவுட்ஃபிட்டு. ரொம்ப மாதம் கழித்து நான் சாரீ கட்டுறேன். கிட்டத்தட்ட வருஷனே சொல்லலாம். சாரீ கட்டியிருந்தேன். எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. அண்ட் சைட் பை சைடு அம்மா குலோப் ஜாமுன் செஞ்சு முடிச்சிட்டாங்க. மறுநாள் காலையில் வரைக்கும் வச்சுருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா ஊறும். கிளம்பிட்டோம். அக்காவும் கிளம்பியாச்சு, நானும் கிளம்பியாச்சு. எங்களோட அவுட்ஃபிட் தான். பொண்ணாக கிளம்பியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கேக் வாங்கிட்டு வந்தோம். நெய்பர்ஸ் கொடுக்கலான்னு அங்கேருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் யாருமே சாப்பிடல. அதனால சரி வடையாச்சும் சாப்பிட்டு போவோம். நாங்கள் பக்கத்துலேயே வடை போட்டாங்க. இது வீட்டுக்கு வந்தாச்சு. வடை சாப்பிட போகிறோம். பசிக்குது. எல்லோரும் வடை சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பசிக்குது. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நாங்கள் ரெஸ்ட்டே எடுக்கலை. வந்தோடனே சமைச்சு முடிச்சிடலான்றதுக்காண்டி இப்போ ஃபஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே வந்து என்னென்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இன்றைக்கி வெஜ் மீல்ஸ் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், அவியல், கூட்டு, உருளைக்கிழங்கு அந்த மாதிரி கூட்டு இதெல்லாம் போட்டு என்னென்ன மெனுன்றதை நான் சாப்பிடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவியல் வந்து நான் பண்ணுறேன். மற்ற சாப்பாடெல்லாம் அம்மா பண்ணுறாங்க. குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுது ஸ்வீட்டுக்கு. அண்ட் பெண்டிங் அதுதான் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே அம்மா டீ போட்டுட்ருக்காங்க. டீ போட்டதை சூடு பண்ணிகிட்டு இருக்காங்க குடிக்க. வந்து பார்த்திங்கன்னா அவியல் ரெடி ஆகிட்டு இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் இருக்குது. எல்லாம் சாப்பிட்றோம், ஃபன் பண்ணுறோம். இப்போ ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓரளவு சாப்பிடக்கூடிய திங்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த பாயசம் மட்டும் பெண்டிங் இருக்குது. அதுவுமே அம்மா பண்ணி முடிச்சுருவாங்க. அதுக்குள்ளே நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு அவுட்ஃபிட்டில் வரேன். இந்த சாரீ வந்து கழட்டி எல்லாம் போதும். பொம்பளை விஷயம் போட்டதெல்லாம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த சாரீ போட்டு காலையில் 3 o'clock நான் போயிட்டுருந்தேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ ஃபோட்டோ எல்லாமே எடுத்துகிட்டு வீடியோ எல்லாமே எடுத்தாச்சு. அதெல்லாம் பார்க்கணும் மறக்காம இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் எல்லா அப்டேட்ஸுமே வரும். அண்ட் பாப்பாவுமே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. எல்லாருமே ரெடி பண்ணி நாங்கள் இருக்கோம். அவ்வளோதான், வெளியே போகிறோம். இதுக்கப்புறமேட்டு எங்கே போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோன்னு பார்க்கலாம். சாப்பிட்டு தான் நாங்கள் போகிறோம். அதை ஃபுல்லாக நீங்கள் இந்த வீடியோவில் தான் பார்ப்பீங்க. சப்போஸ் இந்த வீடியோ லென்த் ஆச்சுன்னா பார்ட் 2 நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் அது போக வந்து பார்த்திங்கன்னா ப்ளம் கேக் வெட்டி சாப்பிடணும். நாங்கள் கட் பண்ணி சாப்பிட்டோம். அந்த வீடியோ எடுக்கல. பட் ஆனால் நாங்கள் சாப்பிட்டுட்டு அண்ட் எங்கள் நியர்பை இருக்கவங்களுக்குமே நாங்கள் கொடுத்துட்டு முடிச்சிட்டோம். அவுட்ஃபிட் நம்பர் 2 இதுதான். நான் அவுட்ஃபிட் போட்டிருக்கேன். ஒரு ஒயிட் கலர் பேண்ட் போட்டு ஷிம்மர் பேண்ட் போட்டு இது போட்டிருக்கேன். அண்ட் அவ்வளோதான். இது ஃபுல்லாக அவுட்ஃபிட் காமிக்கிறேன். இதான் நான் இப்போ வெளியே போடுற ட்ரெஸ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறது நான் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இலையை வெட்ட போகிறோம். வெட்டிட்டு சாப்பிட போகிறோம். இலை வெட்டியாச்சு. வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், நல்லா காய்கறிலாம் போட்டு சாம்பார் வச்சுருக்காங்க.
அண்ட் அவியல் நான் பண்ணேன், அவியல். அண்ட் அம்மா வந்து இந்த கூட்டு பண்ணாங்க, உருளைக்கிழங்கும் சென்னாவும் போட்ட கூட்டு. அண்ட் வாழை இலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் இருக்குது. பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் என்னோட எடுத்து வந்துட்டேன் சாப்பிட்லான்னு. பாயாசம் நல்லா சேமியாலாம் போட்டு பாயாசம், சேமியா ஜவரிசி போட்டு ரவா பாயாசம். சாப்பாடு ரெடி காய்ஸ், சாப்பிட போகிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியே கிளம்பியாச்சு. இதுதான் என்னோடய அவுட்ஃபிட் இன்றைக்கி போட்டிருக்கிறேன். அண்ட் வாங்க போகலாம், என்ன பண்ணுறோம் என்னன்றதை வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். கிளம்பலாம். அண்ட் அவ்வளோதான், இன்னைக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. இதில் இடையில வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பொருளை எக்ஸிபிஷன் போயிருந்தோம். இங்கே அருங்காட்சியம் மியூசியம் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அதை போயிருந்தோம். அதை நான் ஷார்ட்ஸில் பண்ணுறேன், நான் வீடியோ எடுக்க மாட்டேன், ஷார்ட்ஸ்க்கு மட்டும் தான் எடுத்திருந்தேன். ஸோ அதை ஷார்ட்ஸில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இல்லைனா இதில் முடிஞ்சால் அட்டாச் பண்ணால் இல்லை ஷார்ட்ஸ் தனியாக போடுறேன், அதில் பாருங்கள். அவ்வளோதான், இப்படி தான் எங்கள் டே போச்சு. ரொம்ப சூப்பராக போச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நிறைய வீடியோ சூப்பரான வீடியோலாம் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை.